இன்றைக்கும் கிராமங்களில் தேர்தல் வந்துவிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போடுவோர் உண்டு. அதே போல சினிமா துறையில் அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி என்ற பேச்சுகள் எழுந்தாலும் அடுத்த புரட்சி தலைவர் என்ற பட்டத்திற்கு விரும்புபவர்களும் அரிது. விரும்பினாலும் அது நிஜத்தில் நடந்திராத ஒன்று. காரணம், எம்ஜிஆரை போல வாழ வந்தவரும் இல்லை, எம்ஜிஆரை போல வாழ வைத்ததும் அல்ல. வாத்தியார் என்றாலே தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரையே வரலாறு சொல்லும். இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று அழைத்து மக்களிடம் சகோதரத்துவத்தை பரப்பிய மற்றுமொரு விவேகானந்தர். என்னதான் சினிமா நடிகரான போதும் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக விளங்கியவர். இணை சொல்ல முடியாத அளவுக்கு இமாலய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்பழுக்கற்ற பெரும் தலைவர். புதிய இந்தியா பிறந்த குறுகிய காலத்திலேயே புதுமைகளை புகுத்திய புரட்சி தலைவர். இதுதான் மக்களாட்சி, தலை சிறந்த நல்லாட்சி என நிரூபித்த இதய தெய்வம்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இளம் பருவத்தில் எத்தனையோ இடர்பாடுகளையும் தோல்விகளையும் சந்தித்து தன் விடாமுயற்சியால் வெற்றி கண்டவர். அதனால்தான் தடுக்கி விழுந்த எத்தனையோ பேருக்கு தோள் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை செழிக்க வைத்தவர். பொது வாழ்வுக்கு பணியாற்ற வந்துவிட்டால் உயிரை பற்றி கவலை கொள்ள கூடாது என துணிச்சலுடன் செயலாற்றியவர். அதனால்தான் 2 முறை மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பி வந்து அதிசய மனிதனாய் திகழ்ந்தார். தன் இறுதி காலம் வரையிலும் நேரத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்தே தன் உயிரை விட்டவர். மரணத்திற்கு பிறகும் தன் கல்லறையை காண வரும் மக்களை தன் மார்போடு அணைத்து அவர்களுக்கு தம் துடிப்பை வெளிப்படுத்த முயல்கிறார். எம்ஜிஆர் இறந்துவிட்டார் என்ற வார்த்தையே தமிழில் பிழை என்றே வரையறுக்கலாம். ஏனென்றால் எம்ஜிஆர் என்பது வெறும் உடல் அல்ல, அது உயிர் மட்டும் கூட அல்ல, அது ஓர் ஆன்மா. ஒவ்வொரு மனிதனின் உயிர்கூட்டிலும் ஆன்மா கலந்திருக்கும் வரையிலும் எம்ஜிஆருக்கு மரணம் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் புதிதாக வந்தபோதும் அனைத்து தலைவர்களின் ஆசையும் எம்ஜிஆரின் ஆட்சியை வழங்குவோம் என்பதுதான். இந்தியாவிலேயே பொற்கால ஆட்சி என்ற வார்த்தைக்கு காமராஜருக்கு அடுத்தபடியாக வந்தவரும் தற்போது வரை கடைசி தலைவராக இருப்பவரும் அவர் ஒருவர்தான். திரைப்படங்களில் நடித்து பணமும் புகழையும் குவித்த எம்ஜிஆர் கிடைத்த பணத்தை மக்களுக்கே வாரி வழங்கினார். உதவி என யார் வந்தாலும் அவர்களின் கண்களை பார்த்தே வழிகின்ற கண்ணீரை துடைக்கும் விரல்கள் அவருடையது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவரது பண்புகள் எத்தகையதாக விளங்க வேண்டும் என்பதை உணர்த்தியவர் எம்ஜிஆர். படிக்காத பாமரனுக்கும் தனது கொள்கைகள் ஆழ்மனதை அடைய வேண்டும் என்பதை திரைப்பட வசனங்கள் மூலம் பாடல்கள் மூலமும் பதியச் செய்து வரலாறை பதிவு செய்தார் எம்ஜிஆர். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதியான இதே நாளில் மக்கள் பணியிலிருந்து நிரந்தர ஓய்வெடுத்துக் கொண்ட பாரத ரத்னா எம்ஜிஆரின் நினைவு நாள் இன்று.